குழந்தைகளுக்கான 70 சுவாரஸ்யமான உண்மைகள். கங்காரு ஆஸ்திரேலியாவின் தேசிய விலங்கு ஆகும். இது ஆஸ்திரேலியா மற்றும் அதன் அருகில் உள்ள சில தீவுகளில்தான் வாழ்கிறது. கங்காருக்கள் தாவரங்களை மட்டுமே சாப்பிடும், அதாவது சைவ விலங்கு. இது புல் மற்றும் இலைகளை விரும்பி சாப்பிடும். கங்காரு ஒரு பாலூட்டி இனத்தைச் சேர்ந்தது. அதன் குட்டிக்கு ஜோய் என்று பெயர். ஜோய் பிறக்கும்போது ஒரு சிறிய பீன்ஸ் அளவுக்கே இருக்கும். பிறந்தவுடன் ஜோய் ஊர்ந்து சென்று அம்மா பைக்குள் புகுந்து கொள்ளும். பைக்குள் பால் குடிக்கும் முளைகள் இருக்கும். ஜோய் கிட்டத்தட்ட 6 முதல் 10 மாதங்கள் வரை பைக்குள்ளேயே இருக்கும். சில நேரம் ஜோய் பைக்குள் இருந்து தலையை மட்டும் வெளியே நீட்டி பார்க்கும். ஜோய் வெளியே வந்த பிறகும் ஆபத்து என்றால் மீண்டும் பைக்குள் ஓடிப்போகும். கங்காருவால் மிக வேகமாக 50 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட முடியும், அதாவது குதிக்க முடியும். இது ஒரே தாண்டுதலில் சுமார் 8 முதல் 13 மீட்டர் தூரம் வரை குதிக்கும். ரொம்ப நீளமான தாண்டுதல். 3 மீட்டர் உயரம் வரை கூட தாவி குதிக்க முடியும். இதற்கு நீந்தவும் தெரியும். கங்காருவுக்கு நீந்தும் திறமை உண்டு. இதன் பற்கள் ரொம்ப விசேஷமானது. பழைய பற்கள் விழுந்தால் புதிய பற்கள் வளரும். இவை பொதுவாக கூட்டமாக வாழக்கூடியவை. ஒரு கூட்டத்தில் 10 முதல் 100 கங்காருக்கள் வரை இருக்கலாம். இந்த கூட்டத்தை மாப் அல்லது ட்ரூப் என்று அழைப்பார்கள். கங்காருக்கள் அமைதியான விலங்குகள் என்றாலும் சண்டையும் போடும். சண்டையிடும்போது பின்னங்கால்களை கொண்டு உதைக்கும். உதைக்கும்போது வாலை தரையில் ஊன்றி சமநிலையை சரி செய்து கொள்ளும். கங்காருவின் கால்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தவை. சிவப்பு கங்காரு, சாம்பல் கங்காரு என பல வகைகள் இதில் உள்ளன. சிவப்பு கங்காரு தான் எல்லாவற்றிலும் பெரிய வகை. இது கிட்டத்தட்ட 2 மீட்டர் உயரம் வரை வளரும். இது கிட்டத்தட்ட 90 கிலோ எடை வரை இருக்கும். கங்காரு பகல் நேரத்தில் வெயில் அதிகமாக இருப்பதால் ஓய்வெடுக்கும். அதிகாலையிலும் மாலையிலும் தான் உணவை தேடி செல்லும். இது உணவை ஆசை போட்டு சாப்பிடும் பழக்கமும் கொண்டது. அதாவது சாப்பிட்ட உணவை மீண்டும் வாய்க்கு கொண்டு வந்து மெதுவாக மென்று விழுங்கும். இதற்கு தண்ணீரை அதிகம் குடிக்க வேண்டியது இல்லை. ஈரத்தன்மை அதிகமுள்ள புற்களை சாப்பிடுவதால் நீர் தேவையை அதுவே பூர்த்தி செய்து கொள்ளும். கங்காருக்கள் பின்னோக்கி நடக்கவோ குதிக்கவோ முடியாது. இது ஒரு ஆச்சரியமான உண்மை. எப்பொழுதும் முன்னோக்கித்தான் செல்ல முடியும். இதன் சிறிய கைகள் பொருட்களை பிடிக்கவும் வாயில் உளவை வைக்கவும் உதவுகின்றன. ஆனால் நடப்பதற்கு பின்னங்கால்களை மட்டுமே நம்பியுள்ளது. கங்காரு அதிகபட்சமாக 6 ஆண்டுகள் முதல் 20 ஆண்டுகள் வரை வாழக்கூடியது, வகை மற்றும் இடம் பொறுத்து. ஆஸ்திரேலியாவில் கங்காருக்களின் எண்ணிக்கை மனிதர்களை விட அதிகமாகும். கங்காருக்களின் காதுகள் சுழலும் தன்மை கொண்டவை. அதனால் எல்லா திசைகளிலிருந்தும் வரும் சத்தத்தை கேட்க முடியும். குட்டி ஜோய் பைக்குள் இருக்கும்போது அம்மாவுக்கு வேறொரு குட்டி பிறக்க வாய்ப்பு உண்டு. சில நேரங்களில் கங்காரு அம்மாவுக்கு 2 வெவ்வேறு வயதுள்ள குட்டிகளுக்கு பால் கொடுக்க முடியும். அப்பொழுது பைக்குள் இருக்கும் குட்டிக்கு ஒரு விதமான பாலும் வெளியே இருக்கும் குட்டிக்கு வேறு விதமான பாலும் கொடுக்கும். ஆண் கங்காரு பக் அல்லது பூமர் என்று அழைக்கப்படும். பெண் கங்காரு டோ அல்லது ஃப்ளையர் என்று அழைக்கப்படும். கங்காருக்கள் தங்கள் வாலையே ஒரு 3வது கால் போல பயன்படுத்துகின்றன. ஓய்வெடுக்கும்போது வால் ஒரு முக்காலியைப் போல செயல்பட்டு உடலை தாங்கும். ஒரு கங்காரு பயந்தாலோ அல்லது எச்சரிக்கை செய்யவோ சத்தம் எழுப்பும். ஆபத்து என்றால் கால்களை தரையில் தட்டி சத்தம் போடும். சில வகைகள் மரத்தின் மீதும் ஏறும். ட்ரீ கேங்கரூஸ். இவை பொதுவான கங்காருக்களை விட சிறியவை மற்றும் மெதுவானவை. ஆஸ்திரேலியாவின் ஒரு பழங்குடி மொழி சொல்லான கங்கூரு என்பதிலிருந்துதான் கங்காரு என்ற பெயர் வந்தது. கங்காருக்கள் தூங்கும்போது சில நேரம் ஒரே நேரத்தில் 2 கண்களையும் திறந்தே வைத்திருக்கும். இதன் கால்கள் நீண்ட நகங்களை கொண்டிருக்கும். சண்டையிடும்போது இந்த நகங்களை பயன்படுத்தி எதிரிகளை காயப்படுத்தும். இதன் கால்கள் மனிதர்களைப் போலவே 5 விரல்களை கொண்டிருக்கும். கங்காருவின் மெதுவான நடை 4 கால் நடை என அழைக்கப்படும். வேகமாக செல்லும்போது குதிப்பது பைபீடல் ஹாப் என அழைக்கப்படும். கங்காரு அதிக அளவு உப்பு நிறைந்த காற்றை சுவாசிப்பதில்லை. இதன் மூக்குக்கு உப்பு காற்றை வடிகட்டும் திறன் உண்டு. கங்காருக்கள் பனிக்காலத்தில் குளிர்தாங்க கூட்டமாக சேர்ந்து உறங்கும். கங்காரு குட்டிகள் தங்கள் தாயின் பைக்குள் மிகவும் கதகதப்பாக உணரும். ஒரு குட்டி கங்காரு பைக்குள்ளிருந்து வெளியே வந்தாலும் 1 வருடமாவது அம்மாவுடன் இருக்கும். கங்காருக்கள் விவசாய நிலங்களுக்கும் அடிக்கடி வந்து பயிர்களை சாப்பிடும். சில வகைகள் குட்டையாக இருக்கும்.
எடுத்துக்காட்டாக வாலபிக்கள் கங்காரு குடும்பத்தைச் சேர்ந்தவை. ஒரு ஆண் கங்காரு சண்டையிடும்போது அதன் மார்பு தசைகள் மிகவும் வலுவடையும். ஆஸ்திரேலியாவின் கலாச்சாரம் மற்றும் கதைகளில் கங்காரு முக்கிய இடம் பிடித்துள்ளது. இது இயற்கையாகவர் மிகவும் ஆர்வமுள்ள மற்றும் வேடிக்கையான ஒரு விலங்கு.